ஏட்டு பாடமெல்லாம் ரொம்ப முக்கியமா படிப்பாங்க. அப்படியானா இப்பமெல்லாம் வந்திருக்கு நோட்டு பாடம், அச்சு எடுத்த போச்சோம். பேனாவும் பேப்பர் இருந்தா அந்த காலம் எழுதிக்கலாம். அந்த காலம் ஒரு பிள்ளை படிக்கணுமானா பண ஓலை கொண்டு வந்து ஏடு எழுதுவார்கள். ஆமா, சண்டை வந்தா சொல்லுவாங்க பெரிய ஏடு படிச்சவன் அலைதான் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாட்டுல சொல்லுவாளா ஏட்டு படிச்சவளா என்னையவா சொன்னாங்க? அதானே கேக்க. ஆமா, சொல்லுக்கு சொல்லுவா. அப்படி வெளியில என்ன சொல்லுவாங்க? என்ன அப்படி சொல்லுவாங்களோ? கலைக்கிட்டு படிச்சோம்னா ஏன் இங்க வரேன்? என்னைய தேடில எல்லாரும் வரணும். உங்களை தேடிய நான் வருவேன். கையெழுத்து வாங்குறதுக்கு, கையெழுத்து வாங்குறதுக்கு நீங்க 5 பேர் என்னைய தேடில வரணும். அதான பார்த்தேன். உண்மைதானே? நான் கலெக்டரா இருந்தோம்னா ஆமா, நீங்க 5 பேர் என்னைய தேடி வரணும். அது உண்மைதான். உண்மைதானே? வரணும், வரலாம், தேடி வருவாங்க நம்மளெல்லாம். எனக்கு ஆசை அப்படித்தான் இருந்துச்சு. ஆமா, கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஆமா, யோகம் இருக்கு இங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆமா. இன்னொன்னு என்ன, நான் கலெக்டர் ஆயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய உத்தியோகம். பெரிய உத்தியோகம். இந்த உலகத்திலேயே என்னமோ ஒரு கையெழுத்து வாங்கணும்னா ஐயாவை தான் போய் பார்க்கணும். ஆமா ஆமா, கரெக்ட். ஆனாலும் நான் அந்த வேலைக்கு பேருந்தோம்னா என் பேரு விளம்பரம் ஆயிருக்காது. எனக்கா இந்த புகழ் வராத, புகழ் வரணும்ல. புகழ் ஒரு பக்கம் இருக்க மாரியம்மா அப்படிங்கக்கூடிய பேரு எல்லாருக்கும் தெரியாம போயிரும். ஆமா, அந்த புகழ் வேணும்ல. ஆமா, யோகம் எங்க எங்க இருக்கோ அதுதான் கிடைக்கும். அதான் கருவேப்பிள்ளை வித்தாலும் பழங்கள் ஒண்ணு வேணும் இருக்காரு. என்னது, கருவேப்பிள்ளை வித்துட்டாலும் அந்த பழங்கள் ஒண்ணு வேணும் பாத்தீங்களா? அப்படி நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூசை தினத்தன்று படிக்கிற பாடங்களை பூசையிலே வைக்க வேண்டும். ஆமா, அதனால ஏட்டு ஓலை எடுக்கணுமானா ஆரிய முத்துப்பட்டனுக்கு, ஆரிய நாட்டிலே சிவசுந்தர பட்டர் கடக்குட்டி மகனாகிய இந்த செல்ல முத்துப்பட்டனுக்கு, ஆரிய முத்துப்பட்டனுக்கு அமையா ஆயாத பனை அதில கண்ணி பனை கொடுத்தா, காயாத பனை அதில நீ பண கொடுத்தா, ஈனாத பனை அதில இளம்பனை கொடுத்தா, பண்டேரியா ஓலை ஒன்று, ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார். வாத்தியாரோ வகையுடனே கொண்டு வந்தார். கொண்டு வந்தா ஓலை கொண்டே ஓலையா பண்டரியா ஓலையை கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை செய்வி அதிலே மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டு ஏடு தொடங்கி ஆரிய முத்துப்பட்டனை ஆசார பலகையிலே அமர வைத்தார்கள். அவனுக்கு பட்டு பிராமலாம் கிட்ட சொல்லி குருநாதருக்கு கோடி வேஸ்திரம் எல்லாம் கட்டி ஆரிய நாட்டுல ஆரிய முத்துப்பட்டனுக்கு சிவசுந்தர பட்டருடைய கடக்குட்டி பிள்ளைக்கு இந்த பட்டனுக்கு வைகுண்ட வாத்தியார் கல்விகளை கற்றுக் கொடுக்கிறார். அறிவோம் நன்றாக குருவே துணை, குருவே துணை, மாதா பிதா குரு தெய்வம், குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் பின்னால் இடைஞ்ச மாமா, என்ன அன்னையும் பிதாவும் என்னதா அம்மா இருக்காளா? பத்தியா, அதான் இடைஞ்சலா தெரியுது. அவன் ஆத்தா இருக்க, கம்ப ஒணிக்கிட்டு இருக்கா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆமா, ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி. ஆமா, ஆலயம் தொழுவதும் சாலமும் நன்றி என்று சொல்லி ஆரியமுத்துப்பட்டனுக்கு ஆனாவில் இருந்து அக்கனா வரைக்கும், கானாவில இருந்து இக்கனா வரைக்கும் அந்த காலம் குழந்தைகள் எல்லாம் ஆனா ஆவனான்னு தான் படிச்சது. கானா காவனான்னு சொல்லிருக்கு. இப்ப பிள்ளைகள் என்ன படிக்கு? என்ன ஏபிசிடி எங்க படாடிடோய், அப்படி ஒண்ணு இருக்கும். ஏபிசிடி எங்க படாடிடோய். அப்ப இந்த உள்ள ஆளுங்க கூட தாடி வச்சிருக்காங்கல்ல, அதனால அந்த பிள்ளைகள் அப்படி சொல்லிருச்சு. இந்த காலம் பிள்ளைகள் இப்படி பாட்டா படிக்கியா? ஆமா ஆமா, அந்த காலம் வைகுண்ட வாத்தியார் பட்டனுக்கு ஆனா ஆவனான்னு சொல்லி கொடுத்தா, ஆமா, மறுநாள் வீட்டு பாடம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த காலம் வீட்டு பாடம் தான். ஆமா, இப்ப அதுக்கு பேரு என்னமோன்னு சொல்றாங்களே இங்கிலீஷ்ல. என்னது? ஓம் முறுக்கு. முறுக்கா? முறுக்கு இல்ல, ஓம் ஒருக்கா. ஆமா, இல்ல முறுக்கு கிடையாது, கோ ஒருக்கு.
சொல்ல ஹோம் ஒர்க்காமியா? அந்த காலம்ல ஏதாவது யாது அந்த காலம் இந்த இங்கிலீஷ் பேச்செல்லாம் ஏது? பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோமா மாட்டை பத்திட்டு அந்த காலம் வீடு வாசலை கட்டும் போது பெரிய பெரிய வசதியான வீட்டுல ஆமா நீச்சல் குளம் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. பெரிய 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 பணக்காரங்க பேரே நீச்சல் குளம் தான். ஆமா அன்னைக்கு ஒரு ஊர்ல தலவாய் மாடசாமி கதையை படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா நீச்சல் குளம் தாமரை தடாகம்னு சொன்னேன். ஆமா ஒரு பையன் அங்க இருந்து வந்தான். ஏக்கா அதுக்கு பேரு அது இல்ல ஆண்டி. அப்ப என்னதுன்னு என்னது ஸ்விமிங் பூல் அப்படின்னா. ஓ இங்கிலீஷ்ல அப்ப தெப்ப குளம் கிடையாது. பத்தியாடா அப்படித்தானயா? ஆமா ஆமா அப்படித்தானடா பேரு. என்ன பேரு? ஸ்விமிங் போர்டு. அண்ணா பத்தியா ஸ்விமிங் பூல் அப்படியா? நமக்கு ஆத்தா பிறக்கையிலே வசம்ப நம்ம கிளவி தடை இருக்கணும். அதனால நாக்கு பெறல மாட்டேங்க. என்ன செய்ய முடியும்? வசம்பு வாங்க ரூபாய கொடுத்து அவர் ஐஸ் குச்சி வாங்கி சாப்பிட்டு வந்துட்டாரு. அது நமக்கு பிறன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. அதனால திருந்த மாட்டேங்க நாக்கு. ஆமா அப்ப காலம் ரொம்ப மாறி போச்சு. ஆமா அப்ப அதெல்லாம் கிடையாது. அப்போ கிடையாது. ஆரிய முத்துப்பட்டே ஆனாவில் இருந்த அக்கண்ணா வரைக்கும் இன்று வாத்தியார் சொல்லி கொடுத்தா மறுநாளே ஆமா ஏற்கனவே பிராமண வீட்டு பிள்ளை சங்கீத சமஸ்காரம் தன்னாக்கள் அவங்க உடம்புல ஊறிருப்பதுக்கு அந்த ரத்தத்துல ஊர்ன இல்லையா அவங்களுக்கு? மறுநாள் ஆரிய முத்துப்பட்டன் செல்லமுத்துப்பட்டன் வாத்தியார் முன்பாக ஆமையா கல்வி கற்றுக் கொடுத்ததை கணக்காக ராகம் போட்டு சொல்லுகிறார். இந்த ஆரியப்பட்ட என்ன சொன்னார் ஐயா? என்ன கையண்ணா கோவல்லா என்ன கையண்ணா கோவல்லா கோலா குவலா கேளா கேயலா கையல்லா கோலா கவலா கேளா போடு போடு சாமி ஆறு நல்ல வயதீல அருச்சுவடி படித்து வாரா ஏழு நல்ல வயதுமாச்சு அருச்சுவடி படிப்பானா நல்ல வயதில பாடம் எழுதுவாரா 9 வயதுமாச்சு அதை எழுதுவாரா 10 வயதில பலகலையும் படிப்பாரா 12 வயதுக்குள்ள பல சாஸ்திரத்தை படியாத பாடமெல்லாம் பாராத 16 வயதுக்குள்ள பலகலையும் படித்து வாரா பலகலையும் படித்து போடு பட்டம் பலகலையும் 4
18 புராணங்கள், ஆமா 32 தான தர்மங்கள், 64 கலைக்காணியம், 96 தத்துவங்கள், 108 யாகமங்கள், உரிச்சு நன்னூல் சூடாமணி நிகிந்தி விவேக சிந்தாமணி, இப்படி பலவித கல்விகளை எல்லாம் கற்று வருகின்றார். பாதுகாப்புன்னு படிச்சுக்கிடணும். அது ஒரு தற்காப்பு வேணுமோ? ஆமா. ஒரு பக்கம் போனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தத்துவம் வேணும். ஓ, அதுக்கு ஒரு பிளசாதி. அதனால ஆரியமுத்துப்பட்டன் என் செல்ல முத்துப்பட்டன் அரிகரி கொன்ற வேந்தம் அறிந்து கொண்டாரோ, அரிகரி கொன்ற வேந்தம் அறிந்து கொண்டாரா, அறிந்து கொண்டாரா, அன்னையும் மிதா என்று படித்து கொண்டாரா, அன்னையும் மிதா என்று வேடி படித்து கொண்டாரா முத்துப்பட்டா. படித்து கொண்டாரோ 64 கலைக்காணியம் தெரிந்து கொண்டாரா, 64 கலைக்காணியம் தெரிந்து கொண்டாரா. அவரும் படியாத பாடம் எல்லாம் படிக்கார முத்துப்பட்டன், முத்துப்பட்டே ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம், குதிரை ஏற்றம், அழகு என்ற தொழில் படித்தார், பள்ளிடம் சிலம்பு தொழில், வால் வித்த வில்லு வித்த, ஓர் வித்த ஜலம்பு வித்த, கரணம் பின்கரணம், 16 வயதுக்குள்ள 16 வயதுக்குள்ள பட்டம் பலகலையும் படிப்பாரோ, பட்டம் பலகலையோ. ஆரிய முத்துப்பட்டன் அனைத்தையும் படித்து வரும் பொழுது பட்டனுக்கு வயசு என்ன தெரியுமா? என்னாச்சு? 16 வயசு. ஆமா. கிரு 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 கிருன்னு கீரை தண்டா வளர்ந்துட்டாரு. ஆமா, ஆம்பளை வந்து பார்க்க கீரை தண்டா வளர்ந்துட்டாரு. அப்படியா? ஆமா. ஆம்பளை சீக்கிரம் வளர்ந்துருவாங்களோ? ஆம்பளைய வளர்த்தி அவரைக்காய் வளர்த்தி தான். நான் மாத்தி அது சொல்ல கூடாதுன்னா இப்படி சொல்லுவேன். பொம்பளைய வளர்த்தி பீக்கங்காய் வளர்த்தி. ஆம்பளையில் வந்து அவரைக்காய் எப்படி இருக்கும்? 16 17 வயசு வரைக்கும் பையனை பார்க்கல கட்டையா தான் தெரியும். ஆமா ஆமா. 17 வயசு கழிஞ்சு மூக்குக்கு கீழே ஒரு அரும்பு முளைச்சதுன்னு வைங்க. ஆமா. அப்பந்தான் அவர் வளர்த்தியே தெரியுமா. ஏப்பா அண்ட மோடு தட்ட. ஆனா பொட்டு பிள்ளை அப்படி இல்ல. அப்படியா? 12 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். 12 வயசு கழிஞ்சதுன்னு வைங்க. இல்ல பாத்திருக்க பிள்ளை மீறிடும். ஓ, பாத்திருக்க மீறுமோ? ஆரிய முத்துப்பட்டன் 16 வயது, ஆளிலே அழகே அழகிலே மன்மத. மன்மத ஏற்கனவே பிராமண வீட்டு பிள்ளை கேட்கவா செய்யணும்? நல்ல நெய்யும் சாப்பாடு, நெய்யும் சோறும். அவன் பால் தான், மோர் தான், நெய் தான். நமக்கு என்னெல்லாம் சாப்பிடுவோமோ நம்ம வீட்டுல ஒரு நாள் குடிச்சும் முடியாமலும் அரை உயிரும் குறை உயிருமா நம்ம இருக்கோம். அது ஐயர்ல பிராமண மக்கள் எல்லாம். அப்ப ஆரிய நாட்டிலே அந்தணர் குல மக்கள் எல்லாம் மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு வேதியர்கள் ஒன்று கூடி இத மாதிரி கூட்டம் போட்டு பேசுறாங்க. ஆமா, இன்னைக்கு மாசி மகா சிவராத்திரி. சிவராத்திரி நல்ல ராமாயணம் பாடக்கூடிய பையங்களா இருந்தா கொண்டு வந்து ராமாயணம் பாடணும். ஆமா. அப்ப ஐயர் எல்லாம் ஒன்று கூடி, ஓ சுப்பையரே, ஓ கண்ணையரே, ஓ வெங்கட்டையரே, ஓ இன்னைக்கு என்ன நாளு? இன்னைக்கு என்ன நாளியா? மாசி மகா சிவன் ராத்திரி. இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு ராமாயணம் பாட சொல்லி விடிய விடிய கேட்கணும். அவன் விடிய விடிய கேட்கணும். புராணம் கேட்கக்கூடியவங்க புராணம் கேட்பாங்க இல்லையா? ஆமா. இப்ப மாசி மாதம் மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு விடிய விடிய முழிச்சிருக்கணும். இப்ப யாரு விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருக்கா? அந்த காலத்துல சிவன் ராத்திரி வருது அப்படின்னா 3 நாளைக்கு சோறு சாப்பிட மாட்டாங்க. ஒரே இட்லி தான், தோசை தான். இட்லி கூட சாப்பிட மாட்டாங்க, தோசையா தான் சுட்டு சாப்பிடுவாங்க.
தோசை சுட்டு சாப்பிட்டா தான் தூக்கம் வராதாமியா. அப்ப இட்லிக்கு மட்டன் எடுத்து சாப்பிடலாமா? விரதம்ங்க, என்ன இட்லிக்கு மட்டனா? ஆமா. நாளைக்கு ஆடி பௌர்ண, ஆடி தபசு. இப்ப சங்கரவங்க கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். தாளக்காரரு நேத்தைய வச்சு புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆமா. தபசு அன்னைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கருவிங்க முடியாதோ? என் வடப்பறந்த வர சோறுங்கறி ஒரு பொங்கி வச்சு கூப்பிடுதாளா? எங்க அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டாரு? அதனால நாளைக்கு தவசு நம்ம எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிடக்கூடாது. வருஷத்துல தமிழ் வருட பிறப்புல 12 மாசமும் மாசத்துக்கு ஒரு விரதம் வரும் பாத்துக்கோங்க. என்னது வரும்? தமிழ் வருஷத்துல முதல் மாசம் என்ன மாசம்? தமிழ் மாதம் தை மாசம் பிறகு பொங்கல் வரும். சித்திரனே. ஓ, சித்திர விசுவானா? சித்திர மாதம் சித்திர விசு வரும். அதோட ஆமா சித்ரா பௌர்ணமி நைனார் நோம்பு வரும். ஓ, இந்த அவல் பெட்டி கொடுப்பாங்க தான். வைகாசி மாசம் வைகாசி விசாக வரும். சரி. ஆனி மாதம் ஆணி உத்திர வரும். ஆமா. ஆடியில ஆடி தவசு வரும். நாளைக்கு தவசு. ஆவணியில ஆவணி ஓணம் வரும். ஆமா. புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூசை. சரிதான். தசரா வரும். ஐப்பசியில தீபாவளி வருமோ? சூரசம்காரம். விரதம் இருக்கக்கூடிய நாள். தீபாவளி அன்னைக்கு விரதமா? வீடு நாரிக்கிட்டு இருக்குமே, ஆட்டுக்கறி கோழிக்கறி அன்னைக்குதான் 2 கிலோ ஆட்டுக்கறி எடுப்பான், 3 கிலோ சிக்கன் எடுப்பான். ஐப்பசியில சஷ்டி. ஆமா. 10 நாள் திருவிழா சூரசம்காரம் நடக்கும். ஆமா ஆமா ஆமா. கார்த்திகை மாதம் என்ன திருக்கார்த்திகை தீப திருநாள் வரும். எல்லாரும் சபரிமலை மாலை ஓடுவாங்க. மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி. அப்படியா? தை மாசம் என்ன வரும்? பியாதி வரும். அந்த கால நோய் அதுதானே. உன்னை பியாதியில குடுக்கம்பா. அந்த காலம் தாய்மார்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா பிள்ளைய திட்டுவாங்க. என்ன? இந்த கடைக்கு போயிட்டு வர நேரம் இருக்காது. சில பிள்ளை சொன்னடி கேட்காது. தீப்பெட்டி கூட வீட்டுல இருக்காது. ஆமா. அப்ப இந்த சிலிண்டர் எல்லாம் கிடையாது. அடுத்த வீட்டுல எப்ப அடுப்பு பத்த வைக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கணும். இவன் ஆப்ப கரண்டி கொண்டு போவா. கரண்டிட்டு கொண்டு வந்து கங்க அள்ளியாந்து இங்க தீபத்தை வைப்பாங்க. ஆமா. அவன் கடைக்கு போச்சோன்னா போக மாட்டாங்க. பியாதியில போவான். சின்ன தண்டியா இருக்க உன்னை பியாதியில குடுக்க. ஆத்துல வட கொண்டு தள்ளம்பா. ஒரு கடைக்கு போக மாட்டேங்கன்னு பெத்தவா பிள்ளைய திட்டுவாங்க. அதால அந்த நோய் அந்த காலத்துல. அந்த காலம் தை மாசம் ஆயிடுதுன்னா எல்லாரும் இலகுலையா பயப்படுவாங்க. அம்மா கமாரு துள்ளுமா வச்சு கும்பிடுவா. அப்படியா? ஆமா. மாசி மாதம் மகா சிவன் ராத்திரி. ஒரு மாசில சிவராத்திரி அன்னைக்கு பெண்கள் முக்கியமா விடிய விடிய முழிச்சிருக்கணும். ஆம்பளை முழிக்க வேண்டாமல? ஆம்பளையும் முழிக்கணும். உங்களுக்காகத்தானே நாங்க முழிக்க வேண்டிய இருக்கு. அதான் 8 மணிக்கு தூங்கிடுவாரு. நாங்களாவது உங்களுக்கு ஒரு நாள் தான் முழிச்சோம் சிவன் ராத்திரி. இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து நீங்க எங்களுக்காக 9 ராத்திரி நவராத்திரிக்கு முழிக்கணும். அதான் கொலு வைக்கும். ஆமா. அப்படியா? சிவன் ராத்திரி அன்னைக்கு விடிய விடிய முழிச்சிருப்பாங்க. சரி. இப்ப அன்னைக்கு தான் நல்ல மத்தியானமே பொடியரிசி சோறு சாம்பார் அப்பளம் வடை பாயாசம்னு சாப்பிட்டுட்டு 2-3 கறி கூட்ட வச்சு 6 மணிக்கு விளக்க பொருத்தி சாமியை கும்பிட 7 மணிக்கு தூங்கிட வேண்டியதான். வாரி 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 சிவன் ராத்திரி அன்னைக்கு யாரு முழிச்சுக்கிட்டு இருக்கா? இப்ப யாரு இருக்கா? அப்படி அக்ரஹாரத்துல சிவன் ராத்திரி அன்னைக்கு விடிய விடிய முழிக்கணும்னா ஆமா இப்ப நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் தான் விரும்புவோம். சரி. ஒரு கரகாட்டம் வச்சா எப்படி இருக்கும்? அப்படி நம்ம உள்ள மனசுல நினைப்போம். ஆமா. ஒரு கச்சேரி வச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இது நம்மளுடைய விருப்பம். விருப்பம். அக்ரஹாரத்துல ஐயர் வந்து ஆட்டம் பாட்டம் எல்லாம் விரும்ப மாட்டாங்க. இப்படி ஏதாவது கதைகளை சொல்லி புராணங்களை சொல்லி இருந்து கேட்பாங்க. ஆமா. அப்ப ராமாயணம் படிக்கணுமானா ராமாயணம் பாடுறக்கேவா இருந்தா சொல்லுவோய். ஓய். ராமாயணம் பாடுறவா இருந்தா சொல்லும். ராமாயணம் படிக்கக்கூடிய ஆளா நம்ம ஆரிய நாட்டுல சிவசுந்தர பட்டர் இருக்காருல, அவருடைய மகன் 7வது பிறந்தவரு. ஆமா, 7வது பிறந்த மகன் அந்த செல்ல முத்து பட்டர் இருக்காரு பத்தியோட. அவரை கொண்டாந்து படிக்க வைக்கலாமா? ராமாயணம் என்ன பாடுவானா? அழகா பாடுவாரு. அப்ப வாங்க எல்லாரும் போய் கேட்போம். ஆமா. என்ற வேதியர்கள் எல்லாம் ஆரிய நாட்டிலே சிவசுந்தர பட்டரை பார்க்க அரண்மனைக்கு வாராரு, அரண்மனைக்கு வாராரு. அந்தன வேதியரோ ஓடி வார போது சிவசுந்தர பட்டர் அப்பா பட்டர் வாங்க 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 வாங்கன்னு சொன்னாரு. இனத்தாரெல்லாம் வந்திருக்கிறீங்களே, என்ன சமாச்சாரம்? கூட்டம் நாட்டம் வந்திருக்கீங்களா? ஓய் அப்பா பட்டா, இன்னைக்கு மாசி மகா சிவன் ராத்திரி. ஆமா. நம்ம அம்பலச்சாவடியிலே ராமாயணம் பாட சொல்லி கேட்கலாம்னு ஆசைப்படுதோம். இவெல்லாம் வந்திருக்கான். உங்க கடக்குடி தம்பி முத்துப்பட்டன் அண்ணா பாடுவானாமே. ஆமோ. ஏக்கா ஏக்கோ ஏக்கா அவ முதுகு என்ன உங்களுக்கு தலைவானியா? அதுக்கு தான் சொன்னாரு, ஒருத்தர் முதுவ ஒருத்தர் பார்த்தா அவருக்கு தூக்கம் வந்துருமா. இன்னைக்கு பவமனுக்கும் தூங்கிருப்பியல.
ஓ விருந்தாளுகளை கவனிச்சிருப்பாங்க. சரி சரி சரி. அதனால கொஞ்சம் வாரி வாரி எனக்கு தட்டத்தான் செய்யும். அந்த ஆரிய முத்துப்பட்டனே அம்பலச்சாவடியிலே அமர வைத்து ராமாயணம் பாடணும்னு நாங்கெல்லாம் கேட்கணும் ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம். நாங்க எல்லாரும் தேடி வந்திருக்கோம். அப்ப அப்பா பட்டன் பார்த்தாரு, தம்பி நல்லா படிக்காமனு எல்லாரும் சொன்னாங்க. நாடு சொல்லுது இன்னைக்கு நம்ம தம்பி படிக்கிறத நம்ம கண்ணால பாக்கணும். ஆமா இங்க எல்லாரும் போங்க. மாலை கருக்கள் மயிரெண்டு நேரம் அந்தி கருக்கள் அரச்சாமத்திலே. ஆமா என் தம்பி முத்துப்பட்டை என் சொல்ல தட்ட மாட்டாரு. தம்பி வருவார்ல, அழகா பேஷா பாடுவான். போயிட்டு வாங்கோ. உன் பேச்ச நம்பலாமா? நம்பலாம் நம்பலாம். அதுக்கு உத்தரவு கொடுப்பியா? அதுக்கு நீ ரெக்கார்டா போட்டு கொடுக்க முடியும். ஆமா வாக்கு தானே. ஆமா அதனால நீங்க போங்க. என் தம்பி 6 மணிக்கு அம்பலச்சாவடிக்கு வந்துடுவார்னு அப்பா மட்டும் அனுப்பினார். சொல்லிட்டாரு. வேதியர்கள் எல்லாம் ஆரிய நாட்டிலே அம்பலச்சாவடியிலே அலங்காரம் செய்கிறார்கள். இது மாதிரி அலங்காரம் டீப்பில் எடுத்தா நம்ம வரணும்னு நம்ம சொந்த பந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு எதிர்பார்த்து ஆவலோட இருக்காங்க. ஆமா ஆமா. இதே மாதிரி முத்துப்பட்டை எப்ப வருவாருன்னு மக்கள் எல்லாம் அம்பலச்சாவடி முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள். கூட்டமும் நாட்டமும் கூடி இருக்கு. ஆரிய முத்துப்பட்டன் வருகைக்கு பூவாலே அலங்காரம், மாங்குலை தோரணங்கள். எங்க பார்த்தாலும் ஜெகஜோதிய கல்யாண வாசலா இருக்கு. ஜெகஜோதியா இருக்கு. ஆரிய முத்துப்பட்டனே அப்பா பட்டு அழைத்தார். தம்பி முத்துப்பட்டா, இன்னைக்கு மாசி மகா சிவராத்திரி. நம்ம வேதியர்கள் எல்லாம் வந்து இருந்தார்கள். கூட்டமும் நாட்டமும் உன்னிய ராமாயணம் பாட சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுதாங்க. ஆமா நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா, போயிட்டு வாரியானா. அதுக்கு என்ன நான் பேஷா பாடுறேன். அண்ணன் சொன்னாலும் அப்பா ஆரிய முத்துப்பட்டன் ஆமையா மாசி மகா சிவராத்திரி அன்று மாலை கருக்கலாச்சு, மயிர் இந்த வேலையாச்சு. அந்தி கருக்கல அரைச்சாம நேரம் குளித்து நீராடினார். நல்ல பட்ட ஆரிய முத்து பட்ட அதிகால பொழுதாதியில அப்பா பட்டன் சொல்லை கேட்டு ஆலை கருக்களில இருந்த வேளையில அந்தி கருக்களில ஆரிய முத்துப்பட்டன் அம்பலச்சாவடிக்கு அவசரமா புறப்பட்டானே. நல்ல நீராடி மாடி மாத்துடுத்து திருநேற்று காப்பணிந்து செந்தூர பொட்டு வைத்து பட்டத்தாரை தான் உடுத்து பவள மாலை தான் அணிந்து ராமாயண புஸ்தகத்தை நலமுடனே கையிலெடுத்து அம்பலச்சாவடிக்கு ஆரிய முத்துப்பட்டன் வாராரோ. அவர அம்பலா சாவடிக்கு ஆரிய முத்துப்பட்டன் திருநேற்று காப்பணிந்து செந்தூர பொட்டு வைத்து காவி உடை அணிந்து ஆமா ஆரிய முத்துப்பட்டேன் பட்டத்தார உடுத்துனாங்கன்னா அதுக்கு மேல காவி வேஷ்டி சுத்திக்கிடுவாங்க. ஒரு பாசி மட்டும் நேரத்துல பட்டுக்கிடுவாரு. ஏன் தெரியுமா? கீழே இருக்கும் போது பட்டத்தார்ல மண்ணு ஒட்டிடப்படாது. பட்டத்தார்ல அது பவள மாலையும் அணிந்து ஆமா ஆரிய முத்துப்பட்டன் புறப்படும் போது சிவகாமி ஆட்சி மகனை பார்த்தா. மகனை யாருட்டு பார்த்தா? நம்ம மகன் என்னைக்கும் இல்லாத அழகா இன்னைக்கு இந்த ஒரு அழகுல இருக்கிறாரு. நம்ம கண்ணே பற்றுமோ? ஆளில அழகன் ஏற்கனவே ஆளு சிகப்பு பச்சை பிராமண. ஐயர் வந்து ஒரு பவள மாலை ஒண்ணு போட்டிருப்பாங்க, நவாப்பழம் கணக்கா. அதோட ஒத்தை செயின் போட்டுப்பாரு. அவங்க கலருக்கும் ஆமா அந்த பவள மாலைக்கும் 2 மடங்கு அழகு தெரியுமா? அப்படியே அந்த மேரி சொலிச்சுக்கிட்டு காட்டுமா. மகனை பார்த்தா மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுதா. நம்ம மகன் 6 பிள்ளைகளை விட ஆமா 7வது பிறந்த மகன் என்ன அழகுல இருக்கிறான். என் கண்ணே பற்றுமுழுக்கும். அம்பலச்சாவடியிலே கோடி பேர் கூட்டம் உட்கார்ந்து இருப்பாங்களே. கோடான கோட்டி கூட இருக்கும். கல்லறைக்கு மிஞ்சிடலாம், கண்டிஷ்டிக்கு மிஞ்ச முடியாத மகனை பக்குவமா கூப்பிட்டா. என் மகனே முத்து பட்டா வார்த்தை கேள் மகனே. அம்பலச்சாவடியில கோடி பேர் கூட்டம் உண்டு. கூட்டத்துக்கு மத்தியில அருராமன் திருக்கதையா அழகுறைய பாடணுமே. ஸ்ரீராமன் திருக்கதையை
பாடணுமே பாடணுமே திக்காம படித்தையானா வந்து சேரும் அப்பா சேரும் அப்போ கல்லறைக்கு மிஞ்சிடலாம் திருஷ்டிக்கு மிஞ்ச மாட்டே என் மகனே முத்துப்பட்டா அம்பலச்சாவடி முன்னால முன்வாசல் வழியா நீ போனேனா நீ போனேன்னு சொன்னா பல பேர் கண்ணு உன் மேலதாண்டா இருக்கும் பாதை வச்சு பல பேரு கண்ணியம் அவன் மேல பட்டுச்சுன்னு சொன்னா பாம்பும் பல பேர் கண்ணும் பட்டா பாம்புன்னு வந்துருமா அது மாதிரி சிலவளுக்கு கொல்லி கண்ணு சிலவளுக்கு பாம்பு கண்ணு இருக்கும் அந்த கொல்லி கண்ணு அந்த பாம்பு கண்ணெல்லாம் அவர் மேல பட்டுச்சுன்னா அம்பலச்சாவடிக்கு முன்வாசல் வழியாகவே நீ சென்றையானா அவனே முத்துப்பட்டா ஆளிலே அழகனப்பா அழகிலைய மன்மதன் மகனே முத்துப்பட்டா 1000 பேர் மத்தியில அம்பலச்சாவடிக்கு சென்றையானா கொல்லிக்கண்ணு பாதவத்தி கூப்பிடுவா கைய தட்டி 6 கண்ணு பாதவத்தி மைத்தான் என்று அழைத்திடுவா மகனே முத்துப்பட்டா அம்பலச்சாவடிக்கு பின்னால் வழியாக நீ போனோம்னா வழியா நல்ல தொழிலாளி அந்த காலமெல்லாம் கோயிலுக்கு எந்த ஒரு தொழிலாளி வந்தாலும் வந்த உடனே கோயிலுக்குள்ள வரமாட்டாங்க ஆமா அவங்களுக்கு சித்தாளுன்னு ஒரு ஆள் இருக்கும் அப்படி அவர் சிங்கடி பாரு வில்லுக்காரங்களுக்கு நம்ம மருமக பிள்ளை இருக்கா இல்லையா அது வந்து நந்தி மாதிரி நந்தியா சிவனுக்கு ஏவல் பிள்ளை கடைக்கடி போறதுக்கா நந்தினா நீங்க என்ன நினைச்சீங்க சிவன் கோயிலுக்கு போகும்போது நந்திட்ட அனுமதியை வாங்கிக்கிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும் அவர்கிட்ட சொன்னாதான் அவர் போய் கடவுள் அத மாதிரி கட்டக்கார பார்த்தா தான் அண்ணாவிய பார்க்க முடியும் ஆமா இருக்க ஒரு இடம் கொடுத்தாங்கன்னு வைங்களே அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்ந்தோம்னா கட்டக்காரர் நம்மளுக்கு காவலுக்கு அங்க உட்கார்ந்துருப்பாரு அட்வான்ஸ் யாராவது கொண்டு வந்து அண்ணாவிய பாக்கணும் அப்படின்னா அவ வந்து நம்ம சத்தம் கொடுக்கணும் அது ஈசனுக்கு ஏவல் பிள்ளை மாதிரி ஆமா கட்டக்காரங்க சித்தாளுன்னா நீங்க சாதாரணமா ஆளு கிடையாது ஆமா அதுக்கு தான் இந்த சித்தாளுக்கு சம்பளம் கூடுதல் கொடுத்துக்கிட்டு இருக்கு பாத்துக்கோங்க அவர்தான் தாளக்காரர் கூடுதல் வேலை வாங்குறாரு ஏன் தெரியுமா அப்படி இல்ல மாமா இப்ப நான் அண்ணாவியா படிக்கணும்னு வைங்க எனக்கு பங்கு 1 பங்கு கதையை சொல்றது நான் தான் அப்படி நான் சொல்லல ஆளுக்க சொல்லுதாங்க அந்த புள்ள தானே மூச்சை கொடுக்கு பக்கத்துல இருக்கவங்க இடுமந்தடி கணக்கா உட்கார்ந்துருக்காங்கம்பாங்க இடுமந்த ஆமா அப்ப அண்ணாவி 1 பங்கு வாங்கினா குடத்துக்காருக்கு 500 ரூபாய் கொடுத்தோம்னு வைங்க உடுக்குக்காருக்கு 550 கொடுக்கணும் எவனா மண்டிக்கால போட்டு அடிக்காரு அவரு குடத்துக்கார் வந்து பாலையிட்டு 4 பாட்டுக்கு ஒரு பாட்டு அவர் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆமா ஆமா அவர் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பாத்துக்கலாம் காலையும் அங்கிட்டு இங்கிட்டு மாத்தி வச்சுக்கிடலாம் இந்த உடுக்குக்காரரு லேசா அங்கிட்டு திரும்பிட்டாருன்னா அடி உழம்பிரும் சுதி மாறுங்களா உடுக்கையும் பாத்துக்கிடணும் காலையும் நீட்ட முடியாது மடக்க முடியாது அதனாலதான் அவருக்கு 50 ரூபாய் கூட கொடுக்கலாம் தாளக்காருக்கு 300 400 போதும் அவருக்கு போதும் அவர் என்ன செய்தாரு நம்ம பாட்டு படிச்சோம்னா பின்னால பாருங்க சிஞ்சா அப்படி அவர் தான் அடிப்பாரு அப்ப அவருக்கு துட்டு போதுங்களா அவருக்கு 300 ரூபாய் போதும் ஆமா சாயண்டுக்காரருக்கு கூட 100 ரூபாய் 400 ரூபாய் அவர் ராகமா சொல்லுதாருல அடையப்பா அப்ப அவருக்கு ஒரு 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அண்ணாவி என்ன சொன்னாலும் அதுக்கு அவர் தான் ஆமா போடணும் அப்படி கிடையாது ஆமா போட்டா தான் வில்லுப்பாட்டு ஏன்னா அண்ணாயில இருந்து சாயண்டுக்காருக்கு பேருவாதி கதை தெரிஞ்சிருக்கணும் அவர் தான் சாயண்டுக்காரரு 2 ஒண்ணுதாமனே அதனால அவருக்கு கூட 100 ரூபாய் கொடுக்கலாம் 10 ரூபாய் ஒரு யாத்தியாரு எல்லாரும் சம்பளத்தை விட கூடுதல் சம்பளம் கட்டக்காரருக்கு தான் அவர் தான் வேலை கூடுதல் கட்டை அடிக்கணும் ஆமா கார் ஓட்டிக்கிடணும் நம்ம 5 பேரும் அவர் மனசு வச்சாதான் நேர வீட்டுல கொண்டு சேர்ப்பாரு ஆமா இல்லன்னா உங்க 4 பேரையும் அடவு வச்சுட்டு போயிருவாரு பாத்துக்கோ அதனால அவருக்கு சம்பளம் கூட தானே அதனால சம்பளம் கூட
அப்ப அதே மாதிரி அந்த காலம் தொழிலாளிமார்கள் வந்தாங்கன்னா ஆமா இந்த சித்தாளு போய் கோயில்ல நாட்டாமைய பார்த்து அண்ணாவி வந்தாச்சு வந்தாச்சு, மேலகார இசை கலைஞர்கள் வந்தாங்கன்னா நாதஸ்வர அண்ணாவி வந்தாச்சு ஆமா அப்படின்னு அவங்க வந்து சொல்லணும், முன்னுக்கு சொல்லணும். ஆமா ஆமா வந்த உடனே கோயிலுக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், ஆ வீட்டுக்காரங்க இவ்வளவுதானோ இவ்வளவுதானோ சரி நாளைக்கு வந்து பாத்து கொடுங்க எல்லாம் போயிரும் பாத்துக்கோங்க. ஆமா அதே மாதிரி ஒரு கரகாட்டை வச்சாலும் சரி மேடை இசை வச்சாலும் சரி கூட்டம் நிற்கும் போது கோயிலுக்குள்ள வரக்கூடாது. ஆமா கொஞ்சம் ஒதுங்கி நின்று கூட்டம் இல்லாத போது வந்தா தான் தொழிலாளி வந்திருக்காங்களா வாங்க பாத்துட்டு வருவோம் அப்படின்னு 4 ஆளு வருமா. கூட்டம் நாட்டம் அதுதான் சிவகாமி ஆச்சு மகன்கிட்ட சொல்லுது, அப்பா நீ அம்பலச்சாவடி முன்வாசல் வழியா போகாதேடா, ஏ முத்துப்பட்டா பல பேர் கண்ணும் உன் மேல பட்டுரும், பாம்பு கண்ணு அம்பலச்சாவடி பின்வாசல் வழியா நீ வை உட்காரு அப்படின்னு மகன்கிட்ட சொல்லுதா. கூட்டம் எல்லாம் உன்னை எதிர்பார்த்து தேடி இருக்கணும்டா அப்படின்னு அம்மா சொல்லுதா. எடுத்து சொன்னா சொல்லும்போது என்ன சொல்லுதா, என்ன சொல்லா, பிள்ளைகளும் பேர் வாங்கணும்னு போகும்போது சொல்லி விடணும், இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும், ஆன நீ ஸ்ரீராமன் கதையை திக்காமல் படித்தா திஷ்டி வந்து சேரும் மகனே, முத்துப்பட்டா திக்கி திக்கி படிச்சது போதும்னு மகன்கிட்ட சொல்லி விடுதா. அப்ப வாழாறு பிள்ளைய தாயாருக்கு எடுத்த கதையா போச்சு. எந்த பிள்ளைய? வாழாத பிள்ளையா? வாழுத பிள்ளைய தாயாருக்கு எடுத்த கதையா? பைத்தியார மனுஷனா இருக்க. இந்த வாழுத பிள்ளைய தாயாருக்கு எடுப்பா. நீ அங்க போவாத, அப்படி இல்ல, நீ அந்த வேலைக்கு போவாத, அப்படி இல்ல, வீட்டுக்காரர் அடிச்சாரு மிதிச்சாருன்னா ஏட்டி அடுப்புல வச்ச கொள்ளி எரிஞ்சுதான் ஆகணும், உனக்கு விதி அங்கதான் போட்டிருக்கு, நீ வாழ்ந்துதான் ஆகணும், அப்படி பேசாதேங்கணும். ஆமா இருக்கனா இரு, இந்த பேரை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு பெத்தவா சொல்லக்கூடாது. கொடிக்கு சுரக்க கணத்தா போகுது நான் காப்பாத்துதேன், இவன் துன்பத்துல எத்தனை நாளைக்கு நிப்பன்னு சொல்லக்கூடாதுல. அவளுக்கு கூடுதல் ஆகி போகும் கொழுகொம்பு, அவளுக்கு கொழுகொம்பு ஆகி போகும். மகளை சண்டை பிடிக்கணும், மருமகனை கூப்பிட்டு மகளுக்கு தெரியாம மருமகனை சண்டை பிடிக்கணும். அவன் நல்லவனே கெட்டவனே குடியாரனே கூத்தாடியோ அவன் இருந்து குப்பையோட அம்மா பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சீமாங்கள் எல்லாம் விவசாய சாவடிக்கு வருகின்றார். கூட்டங்களை பார்த்தால் தாய் சொன்னது சரியா போச்சு, நச்சுன்னு தும்மல் விழுதா. அம்பலச்சாவடிக்கு பின்வாசல் வழியாக வந்து சபைக்கு முன்னால் இப்படி அமர்ந்திருக்கிறார். அம்மா சொல்ல நச்சுன்னு தும்மல் விழுது. அம்பலச்சாவடிக்கு முன்னாலே அமர்ந்திருக்கும் பொழுதும் ஆரிய முத்துப்பட்டனுக்கு நேர மேல போட்டிருக்க லைட்டுக்கும் ஏ அப்பா ஆரிய முத்துப்பட்டன் கலருக்கும் 2 மடங்கு அழகா இருக்கார். மேலே தங்கமா சொலிக்கி கூட்டத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் முத்துப்பட்டனை பார்த்த கண்ணு மாறாம இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு தும்மல் விழுது. ஒரு அழகு எப்பேற்பட்ட ஒரு மன்மத ராஜா, இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிளை கொடுத்து வச்சிருக்கோன்னு பெண்கள் எல்லாம் பெருமூச்சு விடுகின்றார். ஏங்கி பெருமூச்சு விட்டாலா? கூட்டங்களை கண்டார் முத்துப்பட்டன் நச்சுன்னு தும்மல் விழுது. அம்மா சொன்ன ஞாபகம் அவருக்கு வந்துடுது, பட்டனுக்கு வருது. அம்மா சொன்னாலே அருராமன் கதையா அறகுறையா பாடணும், கோதண்டம் கதையை குளறி குளறி பாடணும் சொன்னால ஸ்ரீராமன் கதையை நாம சீர்குறையா பாட வேணும் என்று திக்கி திக்கி படிக்கணும். அரிய முத்து பட்டன் அம்பல சாவடி அருராமன் திருப்புகழோ அறகுறைய பாடுதானே ஸ்ரீராமன் திருக்கதையே சீர்குறைய பாடுதானே வாதண்டன் திருக்கதையே வாதண்டன் திருக்கதையே அவன் குறைவா பாடுவானோ. அந்த கோதண்டன் திருக்கதையா பட்டணம் குளறி குளறி பாடுவானா. பட்டேன் ஒன்றாந்தால் புரட்டுவாரே, 100 குற்றம் உண்டு, 2ஆந்தால் புரட்டுவாரா, 100 குற்றம் உண்டு. பாடுகிற பட்டனை தான் கூட்டத்தார்கள் ஒன்று கூடி சுப்பையர நீர் தானே சொன்னீர் நன்னா பாடுவான் ராமாயணம்னு. ஆமா ராமாயணம் பாடுறானா இல்ல கீமாயணம் பாடுறானா? என்ன போய் பாடுறான்? என்ன ஓய் ஓய் அப்பா பட்டா ஓய் என் தம்பி நன்னா பாடுவான், ராமாயணத்தை நல்லா படிச்சு ராமாயணம் பாடுறானா இல்ல கீமாயணம் பாடுறானா? ராமாயணத்தை கரைச்சு குடிச்சிருவான்னு சொன்னிய. பாடுகின்ற பட்டனை கூட்டத்தார்கள் குறைவாக பேசினார்கள், பழிவோட்டு சொல்லுவாங்க.
அம்மா சொல்ல கேட்டுதானே அவர் அரைகுறையா பாடினாரு. ஆமா நல்லா படிச்சாதான் நல்லா படிச்சாங்கம்பாங்க சொல்லுவாங்க, இல்லன்னா என்ன படிச்சாங்க அப்படிம்பாங்க இல்லையா? அப்படி எல்லாரும் பழி ஓட்டி சொல்லுவாங்கல்ல. அப்படியா? ஆமா. ஆரிய முத்துப்பட்டன் மீது அப்பா பட்டன் கோபப்பட்டார். என்ன படிக்க நம்ம தம்பி நம்மளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்போம்னு பார்த்தோமே, யாரே கெடுத்து போட்ட பேரை எடுப்பாமனு பார்த்தா பேரெல்லாம் கெடுத்துட்டான். எடுத்துட்டானே. ஒரு பேர் கூட்டத்திலே குறப்படுத்தி விட்டான் என்று அப்பா பட்ட ஓடி வந்து கோபம் வந்து கைய மடக்கி தலையில ஓங்கி வாங்கி, மாமா ஒவ்வொரு கொட்டும் என்னதான் உங்களுக்கு பாத்துக்கோங்க. ஆரிய முத்துப்பட்ட மண்டையில கொட்டின போது பட்டனுக்கு வயசு கோளாறு. ஆமா. இப்போ என்ன எங்க மாமாவுக்கு வயசு 60 வயசு ஆயிடுது. ஆமா. என்ன பேசினாலும் சவுண்ட் கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு. என்ன செய்ய இன்னும் எத்தனை நாளைக்கு பேசிட போறாங்க அப்படின்னு நினைச்சு அதை அப்படியே சாச்சுக்கிட்டு போயிருவாங்க. பாக்கி 3 பையங்களையும் வாலிப பையங்க. ஆமா ஆமா. இவங்க இந்த கூட்டத்துக்குள்ள என்னமாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னு வைங்க, கோபம் கொஞ்சம் சுள்ளுன்னு வரும். வரதான் செய்யும். என்னது உங்க அம்மாவை கூட்டு வருவேன், அதெல்லாம் அடிப்பாங்க. அப்போ கோவம் வந்து அந்த வயசு ஒரு கோளாறு கணக்கு தானே. வயசு கோளாறு. ஆமா. இளர் ரத்தம். ஆமா. பட்டனுக்கு 1000 பேர் கூட்டத்திலே நம்ம அண்ணன் அவமானப்படுத்திட்டானே. ஆமா. நம்ம அம்மா சொல்ல போய் தானே அரைகுறையா பாடினோம். அதுதான் இளமறி கொலையாரியான ராமாயண புஸ்தகத்தை எறிந்தார். விறுவிறு விறுவிறு வருகின்றார் அரண்மனைக்கு. ஆமா. அம்மா உன் சொல்லை கேட்டு ராமாயணம் பாடும் போது அரைகுறையா பாடணும் நீ தானே சொன்ன. நீ தானே கொலை கொலை படிக்க கோதண்டன் இருக்கதே குறைவாக பாடினேன். ஆமா. அதுக்கு என்னடா? அதுக்கு என்னப்பா? மூத்த மகன் இருக்கிறானோ அப்பா பட்ட அப்பா பட்ட என் மண்டையில 1000 பேர் மத்தியில என்ன அவமானப்படுத்திட்டாம்மா, என் மண்டையில கொட்டிட்டானம்மா. அதுக்கு என்னடா? அதுக்கு என்ன? உன் தோப்பனார் அடிச்சான, உன் அண்ணன் அடிச்சா என்ன? உங்க அப்பா அடிச்சானா உங்க அண்ணன் அடிச்சானா? எங்களுக்கு அப்புறம் அவன் தானே உனக்கு தகப்பனுக்கு தகப்பனா இருக்கணும். அப்பனும் அவனை தேத்தி விட்டான். பட்டன் சொல்லுதாரு, அவன் அடிச்சது கூட தப்பு இல்ல. ஆமா. நம்ம மாமா பொண்ணு ருக்கு என்னைய பாத்துக்கிட்டே இருந்தா தெரியுமா? எனக்கு நாளைக்கு வாக்கப்படுவாளா? எனக்கு நாளைக்கு வாக்கப்படுவாளா? அம்மா எனக்கு வெக்கமா இருக்கு அப்படி எடுத்து அடிச்சது தப்பு இல்ல. ஆமா. மாமா மக பாத்திரப்படாதான். அடிபட்டது அவருக்கு கேவலமா இருக்கான். அப்ப தோப்பனாராகிய அம்மா அப்பா சிவசுந்தர பட்டேட்ட வந்து சொன்னார். அப்பாட்ட போய் சொல்லுவோம். அவரும் கேட்கல. நான் அடிச்சா என்ன, அண்ணன் அடிச்சா என்ன அப்படி அவர் வரட்டுண்டா. குடும்பத்துல மூத்த பிள்ளை, அவனை போய் நான் அங்க போய் சண்டை போட முடியுமா? அண்ணன் வரட்டும் கேக்குறேன் அப்படி அவர் சொல்லிட்டாரு. அப்பா பட்டனுக்கு மனசு தாங்கல. என்ன? அம்மாவும் கேட்கல, அப்பாவும் கேட்கலையே. இவரோடு இனி ஏன் நாம் இருக்கணும்? நம்ம உயிரோடு இருக்க கூடாது. படிச்ச தொழில் இருக்கும் போது ஆமா உயிரோட இருக்கக்கூடாதா? கோழைத்தனமாக இருந்தவங்க தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. நம்மளுக்கு தான் தொழில் இருக்கு, படிச்ச தொழில் எல்லா வேலையும் படிச்சிருக்கமே. ஆமா. அதனாலே படிச்ச தொழிலை வைத்து ஆமையா வீட்டுல என்ன அந்த காலத்துல ஒண்ணும் தெரியாத பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா காமாட்டிலே உட்கார்ந்து கூட என்ன சொன்னாலும் பிள்ளைகள் 10 வயசு பிள்ளைகளை கண்டிச்சு பேச முடியல. பேச முடியாதா? இந்த இங்கிலீஷ் படிப்பு ஒண்ணு வந்த உடனே பிள்ளைகள் கத்துக்கிட்டது பாருங்க. ஸ்கூல்ல வந்து இப்ப நிறைய படிக்காங்களாம். இங்கிலீஷுங்காங்க, ஹிந்திங்காங்க, ஒவ்வொரு படிப்பும் படிக்காங்க. 10 வயசு பிள்ளைகள்ட்ட பேச முடியல. ஏன் தெரியுமா? ஓடு பார்க்கனாலும் படிச்சுக்கிட்டோம், எங்கேயாவது ஓடி போய் பிழைச்சுக்கலாம்னு பிள்ளைகள் நினைக்கு. அதனால ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா ஆரியமுத்துப்பட்டேன் அதே போன்று படிச்ச தொழில் நாமளுக்கு இருக்கும் போது எங்கேயும் போய் பிழைச்சுக்கிடலாம். ஆமா. இனி இவங்களோடு நாமல் இருக்கக்கூடாது. ஆமா. எந்த நாடு போவோம் என்று எந்த நாடு போவோம் என்று முத்துப்பட்ட சோழ நாடு போனோமானா சோறு உண்டு சொகுசும் இல்லை. பாண்டிய நாடு போனோமானா நம்மளுக்கு சொகுசு உண்டு பணமும் இல்லை. சேர நாடு போனோமானா சேரிக்கலாம் மிச்சம் இல்லை. மலையாளம் போகணவன் பக்கத்தில் மலையாளம் போகணவன் ஒரு மந்திரியா மலையாளம் போகணும் நம்ம மந்திரியா
மங்களம் சொன்னமானா நம்மள போக விட மாட்டாளே யாருக்கும் தெரியாமல் முத்துப்பட்டா ஆரிய முத்துப்பட்டனுமே மாலை கருக்களில பயிரிண்ட நேரத்தில அந்தி கருக்களில அரைச்சாம வேளையில யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் விட்டு விட்டு வாராரே பட்ட யாருக்கும் தெரியாம பட்ட வீட்டை விட்டு ஆரிய முத்துப்பட்டேன் அம்மாட்ட சொல்லல அப்பாட்ட சொல்லல அண்ணன்கிட்ட சொன்னாரா அண்ணன் தம்பி மேல கோபம்லாம் போட்டுட்டு வர்றாரு எங்க சொல்லுவாரு அதான இரவோட இரவு போயிடணும் ஆரிய முத்துப்பட்டன் வீட்டை விட்டு வெளியிறங்கி இரவோட இரவா இறங்குதான் முத்துப்பட்ட சோழ தேசம் போனோமானா சோறு கிடைக்கும் சொகுசு கிடைக்காது சொகுசு கிடைக்காதோ நம்ம பாண்டிய நாட்டுல பவுசா வாழலாம் பணம் கிடைக்காது துட்டு சம்பாத்தியம் பண்ண முடியாது சேர நாட்டுக்கு போனா சேவிக்கலாம் மிச்சம் இருக்காது விலைவாசி சரியா போயிரும் அங்க வரவும் செலவு தான் இருக்கும் அதனால பக்கத்துல மலையாளத்துக்கு போனோம் மலையாளம் பண்ணுமோ நாமல் ஒரு மந்திரியா வாழ வேணும் என்று ஆமையா விட்டு வெளியிறங்கி விட்டு வெளியிறங்கி ஆறாறு முத்துப்பட்டு ஆரிய நாடு விட்டு அடமல பாதையோடு பழனி மார்க்கமாக பாலக்காடு வாங்கு கொங்கு அல்ல மூங்கி காட்டானை கட்டுக்கட்டா கங்குத்து கடந்து மலை கூடி கொட்டார கரையதற்கு கரையதற்கு ஐயா வாராரே முத்து பட்டான் முத்து பட்டு யா கரையதற்கு கொட்டாரக்கரையிலே ஆரிய முத்துப்பட்டன் அமர்ந்து நிற்கின்றார் ஆமா கொட்டாரக்கரை அரச மன்ன ராமராஜா ராமராஜா பட்டத்து யானையை அலங்கரித்து பவனி வந்து கொண்டு இருக்கிறார் அப்படியே கொட்டாக்கரை சுத்தி வராரு பார்த்தார் முத்துப்பட்டன் ஆமா யானையில வரக்கூடியவராய் இருந்தா இவர் ஒரு அரசனாகத்தானே இருக்கணும் நம்மகிட்ட தான் தொழில் இருக்கு ஆமா வலிய போய் நம்ம எங்கேயும் வேலை பார்க்க கூடாது ஆமா நல்ல தொழிலாளி வலிய வேலை கேட்க கூடாது தொழிலை பார்த்தே வந்து நம்மளுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிதானடா ஆரிய முத்துப்பட்ட என்ன எண்ணுகின்றார் நாம தொழிலை பார்த்த ராமராஜா நம்மள கூப்பிடணும் நம்மகிட்ட படிச்ச தொழில் கையில இருக்கு சமுத்திரத்தில் வாழ் ஒன்று சக்கரமா சுழலுகிறார் முத்துப்பட்டர் வாழ அப்படியே சுழலுங்களா இருக்காரு பார்த்தாரு அரச மன்னே சேவக படைகளை அழைத்தார் கூப்பிட்டு ஓ சேவக படைகளே என்ன அதோ ஒரு ஆளு யானையில உட்கார்ந்து ஆமா வந்து கொண்டிருக்கும் மன்னன் சமுத்திரத்திலே வாழ் ஒன்று சக்கரமா சுழலும் பட்டனை பார்த்தார் வாழில சுழறாரு அவரை வீட்டுக்கு அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்க ஆமா சேவக படைகள் ஓட ஓடி வருகின்றார் அரண்மனைக்கு சரி மன்னா மன்னா அவன் யாரோ எந்த ஊரோ தெரியலையா யாராக இருந்தாலும் என அரண்மனைக்கு அவனை அழைத்து வாருங்கள் ஆமா சேவக படைகள் ஆரிய முத்துப்பட்டனை கண்டு ஆமாய்யா தம்பி தம்பி எங்க அரச மன்னே ராமராஜா உங்களை அழைத்து வர சொன்னார் நம்மள கூப்பிட வந்துட்டாங்க பார்த்தாரு முத்துப்பட்டேன் சந்தர்ப்பம் கிடைச்ச நேரம் போய் நம்ம வேலையை வயங்கிடணும் வந்த வேலையை விட்டாச்சுன்னா வழியை போய் தேட முடியாது முத்துப்பட்டேன் அரச மன்னே ராமராஜா முன்பாக அந்த கொட்டாரக்கரையில தான் வணங்கி தான் வாழாகி முத்துப்பட்ட நிற்கும் போது அரச மன்னே ராமராஜா ஆரியப்பட்டனிடம் அருமைய பாலகனே எந்த ஒரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்த ஒரு என்ன பேரும் என்ன ஒத்தவழி வந்ததென்ன ஆடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன
ஊரு எந்த தேசம் அம்மா யாரு அப்பா யாரு அம்மா யாரு அப்பா யாரோ அரசனிடம் சொல்லும் ஐயா அப்படி அரச மன்னா கேட்டபோது ராமராஜா இடமதிலே அந்த முத்துப்பட்டன் சொல்லுதாரே நம்ம அண்ணன் அடிச்சாமனு அம்மாட்ட சொன்னா அம்மா கேட்கல அப்பாவும் கேட்கல நம்ம அப்பா கேட்கலையா தமையன்மார்கள் கோடி பேர் கூட்டத்திலே குறைபடுத்தி விட்டார்களே ஆமா உள்ளதை சொன்னா உள்ளூர்ல பிச்சை இல்லம்பாங்க சொல்லுவாங்களா அதனால என்ன நம்ம அண்ணன் தம்பி இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னா இங்க நம்மளுக்கு இடம் கிடையாது நமக்கு வேலை கிடைக்காது வேலை கிடைக்கணுமானா ஒரு பொய் சொல்லித்தான் ஆகணும் தாய் கிடையாது தந்தை கிடையாது அதோடு இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் யாரையா இந்நகரத்தில் வரவை பார்த்து ஆமையா மன்னா அரச மன்னா ஏ மல்லவா அரச மல்லா அடியேன் வளப்பத்தை சொல்லுதங்கேளும் ஐயா என்ன இல்லையா பக்கமில்ல பக்கம் இல்ல பக்கம் இல்லை பக்கம் இல்லை பக்கம் இல்லையா ஆதரிக்க யாரும் இல்ல தாயும் இல்ல தகப்பன் இல்லை தற்கார்க்க ஒருவர் இல்ல ஒருவர் இல்ல தாமதிக்க இடமும் இல்லை ஆமா யாரும் இல்ல ஐயா என்னுடைய வார்த்தைகளும் அம்மா இல்ல அப்பா இல்ல ஆதரிக்க யாரும் இல்ல தாய் கிடையாது தந்தை கிடையாது தமையமாரும் கிடையாது தங்க இடமும் இல்ல தாமதிக்க பூமியும் இல்ல ஐயா அண்ணம் இல்ல தம்பி இல்ல எனக்கு ஐயா நான் வளப்போருக்கு பிள்ளையாக வளப்போருக்கு பிள்ளையாக வந்தேனையா உங்களிடம் வளப்போருக்கு நான் வந்தனையா வாசலுக்கு அந்த முத்துப்பட்டன் சொன்ன போது கொட்டார கரையதில அரச மண்ணு ராமராஜா அருமையா முத்துப்பட்டா வார்த்தை ஒன்று சொல்லே கேளோ அக்கம் பக்கம் ஆள் இல்லன்னு ஏன் நீ புலம்புத ஏன் கவலைப்படுத முத்துப்பட்டா வளப்போருக்கு பிள்ளையாகத்தானே நீ வந்திருக்கிற வாசலுக்கு வந்திருக்க இந்த மலையாள சீமையிலே ஆமா கொட்டாரக்கரை அரச மண்ணை இந்த ராமராஜாவுக்கு 1000 மந்திரி இருக்காங்க. ஓ 1000 மந்திரி இருக்காங்களோ? ஆனா அண்ணாவி முதல் மந்திரின்னு ஒரு ஆள் தேவைப்படுது. என்கிட்ட இல்லையா? அண்ணாவி முதல் மந்திரிக்கு முதல் மந்திரியாகவும் மந்திரிக்கு மந்திரியா எனக்கு நீ மகனுக்கு மகனாக இருந்துக்கப்பா. ஆமா அப்பா முத்துப்பட்டா முதல் மந்திரி உத்தியோகம் நீ பார்க்கணுமானா நீ சும்மா ஒண்ணு வேலை பார்க்க வேண்டாம். ஆமாப்பா உனக்கு வேலைக்கு தகுந்த சம்பளம் தாரு. ஓ வேலைக்கு தகுந்த சம்பளம் உனக்கு எவ்வளவு வேணும்? என் கைக்கு 1000 பொண்ணு வேணும். மன்னா அரச மன்னா உமது அரண்மனையிலே 1000 மந்திரிக்கு அண்ணாவி முதல் மந்திரியா நான் இருக்கணுமானா உத்தியோகம் பார்க்கணும்னா என்னுடைய கைக்கு 1000 பொண்ணு வேணும். இப்ப கைக்கு 1000 பொண்ணு வேணுமோ? என் காலுக்கு 1000 பொண்ணு வேணும். சரி தார. நான் அணியும் உடைக்கு 1000 பொண்ணு வேணும். அப்ப விலை மதிக்கா உடையானா?
உங்க சம்பளத்தை வச்சுதான் வாங்கணும். நான் நடக்க 1000 பொண்ணு வேணும். ஆமா, வாளுக்கு 1000 பொண்ணு வேணும். இந்த வாளுக்கு 1000 பொண்ணு, வாள் வைக்கும் உரைக்கு 1000 பொண்ணு வேணும். ஓ 5000 பொண்ணு வெகுமதி பேட்டா. 5000 பொன் சம்பளமும் 500 வெகுமதியும் தந்தீர்களானா நான் முதல் மந்திரி உத்தியோகம் பாப்பேன். அப்படின்னா பேட்டா காசு. அரச மன்னர் ராமராஜா இல்லன்னா சொன்னாரு. சொன்னாரா? கேரளாவில வாயில பொய்யும் கையில களவும் இல்லைன்னா உயிரை கூட கொடுப்பாங்களாம். சம்பாத்தியம் பண்ணிடலாம் கோடி. அப்படி நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிடுவாங்க, ஆதரிப்பார்கள். சரி, அதனால ஆரிய முத்துப்பட்டேன் கேட்ட சம்பளத்தை ராமராஜா தாரம்னு சொல்லிட்டார். ஆமா, 5000 பொன் சம்பளம் 500 வெகுமதி. அந்த கொட்டாரக்கரை மக்களை எல்லாம் அழைத்து இன்னையில இருந்து என்னுடைய 1000 மந்திரிக்கு அண்ணாவின் முதல் மந்திரியா இவர் இருப்பார். யார்? இந்த முத்துப்பட்டன் தான் இருப்பாரு. அதோடு என்னுடைய ராஜ்யத்திற்கு எனக்கு மகனாகவும் இருப்பார். அவன் பிள்ளைக்கு பிள்ளையா இருப்பாரு என்று ஆரிய முத்துப்பட்டனை அறிமுகப்படுத்தினார்கள். ஆமா, அன்று முதல் ஆரிய முத்துப்பட்டேன் அந்த கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா அரண்மனையில மந்திரிக்கு மந்திரியா மந்திரியா முத்துப்பட்டன் வாழ்ந்துவாரா. அப்படி 12 வருடமாக ஆரியமுத்துப்பட்டேனுமே கொட்டாரக்கரையதில ராமராஜா அரண்மனையில் வாழ்ந்து ஒரு நாளையில ஆரிய நாடாரில சிவகாமி ஆட்சியவா. என்னைக்கு ஆரிய முத்துப்பட்டேன் கொட்டாரக்கரைக்கு வந்தாரோ அன்னையில இருந்து ஆரிய நாட்டிலே சிவகாமி ஆட்சி. அவனை காணாம கடக்குட்டி மகனை நினைச்சு அண்ணன் தண்ணி அருந்தல, சாப்பிடவே இல்ல, கஞ்சி தண்ணி குடிக்கல. ஆமா, பாய பத்தி படுத்திருக்கா. பாய் சேர்ந்து போமே. ஐயர் ஒரு பக்கம் படுத்திருக்காரு, ஆட்சி ஒரு பக்கம் படுத்திருக்கா. ஆமா ஆமா, ஆட்சிக்கு உயிரும் போக மாட்டுக்கு. கிடப்புன்னு விழுந்துச்சு அவளுக்கு, தொண்டை குழிக்குள்ள கிடக்கு பாத்துக்கோங்க. உயிர் ஊசாடிட்டு கிடக்கு. ஆட்சி எந்திரிச்சு போனானா பாயும் பின்னால எந்திரிச்சு போகுது. இப்ப 2 பிட்டிலையும் கிடப்புன்னு விழுந்துருச்சு. கிடப்புன்னு ஒட்டிக்கிடுது பச மாதிரி. அப்பா அப்பா, 6 மாசம் படுத்திருந்தாலே கிடப்புன்னு ஆயிருந்த. 12 வருஷம் படுத்திருக்கானா அப்ப எப்படி இருக்கும்? ஒரே கடையில கிடந்திருக்கா. அவன் 12 வருஷமா அண்ணன் தண்ணி அருந்தல. ஆமையா, பார்த்தாரு அப்பா பட்டை அம்மா. அம்மா, வருஷம் 12 தூக்கவும் போடவுமா இருக்கமே. உனக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்க? 6 மாசம் 1 மாசம் கடையில கிடந்தா போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு போமாட்டுக்க உயிர் 12 வருஷமா கடையில கிடைக்கிய. சில ஆளுக்கு படகுன்னு உயிர் போவாதுல. அம்மா உனக்கு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லுன்னு. ஆமா, ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். சில கிழவிகளுக்கு ஆசை கடந்து அடிக்கும். சில கிழவிகளுக்கு என்ன துட்டு தலைமாட்டுல கெட்டுக்கட்டா வைக்கணும். அப்பதான் உயிர் வட்டிக்கு குட்டிக்கு கொடுத்து வாங்கி சாப்பிட்ட பழக்கம் இருக்கும். வச்சாதான் உயிர் போகுமா. அவளுக்கு 6 மாசம் கடையில கிடக்காங்க, உயிர் இழுத்துக்கிட்டு இருக்குன்னா தலைமாட்டுல பொட்டணத்துக்கு அடியில இருக்கணும். துட்டை கொண்டா கண்ணுல காமிச்சா உயிர் படக்குன்னு போயிடும். அப்பந்தான் அந்த உயிர் போகும். ஆமா, சிலவங்களுக்கு தோப்பு துறவாளுக்கு போயிட்டு வருவாங்க, வயக்காடு விலங்காடு தோப்புக்கு. ஆமா, அந்த தோப்புல உள்ள மண்ணை கரைச்சு கொடுத்தா தான் உயிர் போகுமா. ஏன் பியாதியில போவாளுக்கு. சிலவங்களுக்கு வீட்டை விட்டுட்டு போறமே அப்படின்னு கூடிய ஒரு கவலை இருக்கும். அந்த உயிர் சீக்கிரம் போகாதுல. வீட்டு முத்தத்துல உள்ள மண்ணை கரைச்சு கொடுத்தா தான் போகும். அப்படியா? சிலவங்க தங்க நகையை போட்டு அனுபவிச்சிருப்பாங்க, கொத்து கொத்தா போட்டிருப்பான். தடயம் போட்டவங்களுக்கு இந்த தடயத்தை கொண்டு வந்து அவ கண்ணு முன்னால உரசி கொடுத்தா தான் உயிர் போகுமா. அப்படி ஒண்ணு இருக்கும். ஆமா, அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஆசை. உயிர் பிரியணும்னா உயிர் போகணும்னா நம்மளுக்கு என்ன வரும்? என்ன வயசாகி போச்சுன்னு வைங்களேன். ஆமா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிஞ்சதுன்னா ஆமா நம்ம வில்லடிக்காம போயிட்டோமே, வயசாகி போச்சா வில்லடிக்காம போயிட்டோமே அப்படி ஒரு நினைப்பு வரும் பாத்துக்கோங்க. கோயில் குளத்துல எங்கன வில்லு தட்டினாலும் காலு தன்னாக்கல ஆடும். ஆமா, ஆடுனவங்க காலும் பாடுனவங்க வாயும் நிக்காதும்பாங்க. கடையில கிடந்துக்கிட்டுமே வில்லுக்கு போடணும் ஆசை இருக்கும். சில கிளைகளுக்கு அந்த ஆசை கடந்து அடிக்குமா. நம்ம என்ன செய்ய போறோம்? வீட்டை விட்டுட்டு போறோம். அக்கம் பக்கம் உள்ள 4 ஆட்சிமார்கள் அங்க இருந்து பொம்பளை வருவா கிளவிய. ஏக்கா ஏக்கா ஏ வள்ளியம்மா
வள்ளியம்மா 6 மாசமா கிடையில கிடைக்கிய மருமவனை மருமவ பாவம் உன்னைய போட்டு பாக்கா பைத்தியா பக்கமாறு வாரா பேருதான் ஊருக்கு பொண்ணடி மக்கா நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க என்கிட்ட சொல்லு அப்படி செலவா கேப்பா ஆசையை நிறைவேற்றி வைக்கம்பா. ஆமா அப்ப அந்த துட்டு நகை தோப்பு தரவா இதெல்லாம் பார்த்துட்டு உயிர் போவாது. பக்கத்துல உள்ள கிளவி அறம்பிடாம கைய பிடிப்பா. யாக்கோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லு என்கிட்டம்பா. துட்டா யாருக்கு கொடுக்கணும்? மூத்த மாவாளுக்கு சொல்லுவா. மூத்த மாவாட்ட கொடுத்துடணும்பா. மூக்கத்தைய காணிச்சிட்டா பொட்ட பிள்ளையா? ஆமா ஆமா மூத்த மவளுக்கு அவட்ட கொடுத்துடணும். பெரிய மகளுக்கு தலைய அளவ பாத்தீங்களா? ஆமா மூத்த மாவாட்ட கொடுத்துடணும் துட்ட. அப்ப இந்த சங்கிலி எல்லாம் என்ன செய்யணும்? நடுவுல மவளுக்கா? ஆமா பிறவ என்ன? அப்ப இந்த தோப்பு தரவால என்ன செய்யணும்? கடைக்குட்டி மவளுக்கு. ஆமா அம்பட்டையும் பொட்ட மவளுக்கு கொடுத்துருவியே. ஆம்பளை பிள்ளைக்கு என்ன வச்சிருக்க? கட்டமண்ட காய்மா மேல கரையா பிடிச்ச 2 ஓடு கை ஓடு இருக்கும். அதான் மருமகளுக்கு. ஆமா இத குடுக்கிறதுக்கு உனக்கு கொலை எறிதாங்க. ஆமா மவனுக்கு மருமகளுக்கு என்ன இருக்குன்னா வெறுப்புல கண்ணு மேல எங்களும் போகும்போதுக்கோங்க கஞ்சி கொடுக்க அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குமா. ஆமா ஆனா சிவகாமி ஆட்சிக்கு என்ன ஆசை தெரியுமா? என் மவனே நம்ம மகன் கடைக்குட்டி முத்துப்பட்டம் போய் 12 வருஷம் ஆச்சு. என் மவனை காணாம சிவகாமி மகனை பார்த்துட்டோம்னா இந்த உயிர் பிரிஞ்சிருமே அப்படின்னு முத்துப்பட்டான்னு ஏங்குதான். ஏகத்துல இடக்கா பார்த்தாரு அப்பா பட்டேன் அம்மையா அம்மா 12 வருஷம் ஆச்சு போனவேன்னு சொல்லாம பெரியாம போயிட்டானே. தந்தி அடிச்சானா? ஒரு தந்தி அடிச்சானா? ஒரு தபால் போட்டிருக்கானா? இந்த பக்கம் இருக்கம்னு தெரியப்படுத்தினானா? போன சுச்சாப்பா. அப்ப போன யாரியா என்னையா? அப்ப செல்போன் ஏது? போன மகன் ஒரு தந்தி அடிச்சிருக்கானா? ஒரு தபால் போட்டிருக்கானா? போனவன் இதுவரைக்கும் இருக்க இடமே தெரியல. இப்படி தெரிஞ்சிருந்தா உன்னை அன்னைக்கே கொன்று போனேன். மூக்குல சாம்பல போட்டு கொன்று பார்த்தா சிவகாமி ஆச்சு. என் மகனே அப்பா பட்டா, என் மகனே அப்பா பட்டோ, கட்டி கரும்பு எங்க, அடக்குட்டி மகனை எங்க, ஏலோங்கு ராம்பு எங்க, ஏலோ ராம்பு எங்க, இளைய மகன் பட்டனங்க, இளைய மகன் பட்டனங்க. அங்கே சிவகாமி ஆட்சியவ முத்து பட்டனைத்தால தேடுதாளே, நீர வடிக்காளே. பார்த்துட்டாரே அப்பா பட்டேன். போனவன் இருக்க இடமே தெரியல. லெட்டர் போடல. கடைக்குட்டி மவனை தேடி தவிக்கியா? ஏன் நாங்கெல்லாம் கொல்லி வச்சா நீ போக மாட்டியா? என் மவனே அப்பா பட்டா. அந்த அப்பா பட்டேன்னு சொன்ன போது சிவகாமி ஆச்சியவா மகனே அப்பா பட்டா 100 மூங்கில் வெட்டி 300 மூங்கில் வெட்டி முதல் மூங்கில் வில்வளைத்து மூத்த மகன் கொல்லி வச்சா வழங்காது 400 மூங்கில் வெட்டி நடுமூங்கில் வில்வளைத்து நடுவுள்ளவன் கொல்லி வச்சா நடுங்காது கடைக்குட்டி கொல்லி வச்சா கடைக்குட்டி கொல்லி வச்சா கைலாசம் முழங்குவானா கைலாசம் போயிருவா. போடு போடு. அதனாலே அப்பா பட்டா மகன் எங்க இருந்தாலும் கூட்டிக்கிட்டு வாங்க. ஆமா அவன் வந்தா தாண்டா என் உயிர் போகும். என் உயிர் போண்டவன பட்டன்மார்கள் 6 பேர்களும் ஆமா தம்பியை தேடி போகாத ஊர் இல்ல, பார்க்காத தேசம் இல்ல, எல்லா பக்கமும் தேடிட்டாங்க. அப்ப அப்பா பட்டனை அழைத்த குப்பா பட்டன் ஏன் அண்ணே அப்பா பட்டா தம்பி முத்துப்பட்டனை தேடி தவிச்சாச்சு. இவ்வளவு நாளாச்சு. நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயும் அவன் இல்ல. ஆமா ஆமா நம்ம வீட்டுக்கு போனோம்னு வையி ஆத்த விட மாட்டான். நம்ம அம்மா தம்பிய காங்கலன்னு மறுபடியும் தேடித்தான் அலைய சொல்லுவா. நம்ம உயிரை எடுத்துருவா. அப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? தம்பி செத்துட்டாம்னு ஒரு பொய் சொல்லிடுவோமா? அப்ப ஏதாவது ஆத்தாட போய் சொல்லுவோமா? அப்பவும் விட மாட்டாடா. அப்படியா? செத்த அடையாளம் இருக்கான்னு கேப்பா. ஓ
அப்ப வா சுடுகாட்டுக்கு போவோம். ஆத்தா பயமா இருக்க. ஒரு எலும்பு துண்டு எடுத்துட்டு வந்து ஆமா தம்பி செத்துட்டான் என்னான்னு சொல்லி அடையாளத்தை கொடுத்துருவோமா? மனிதன் சொல்லிட்டு போய் சொல்லுவோம். உனக்கு கொஞ்சம் யோசனை இருக்குடா. என்ன? அப்ப வா போவோம். ஆமா என்று பட்டன்மார்கள் ஒரு எலும்பு துண்டை எடுத்து கொண்டு வந்து ஆமா ஆரிய நாட்டிலே சிவகாமி ஆட்சியை கூப்பிட்டா, ஏ அம்மா அம்மோ அம்மா அம்மா தம்பியை தேடி போகாத இடம் இல்ல, பொட்டி வையா திண்ணை இல்ல, நாங்க பார்க்காத தேசம் கிடையாது. பக்கத்து ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிரேதம் கிடந்துச்சான். எல்லாரும் சொன்னாங்க. அதை அடக்கம் செய்தார்களாம். எலும்பு அடையாளத்தை சொன்னாங்க. அப்பந்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தம்பி முத்துப்பட்டன் தாமனு. ஆமா இறந்துட்டானா? ஆமா. ஏ அப்பா பட்டா, ஏ குப்பா பட்டா, அவன் இறந்ததுக்கு என்னடா அடையாளம் இருக்கு? அவனுடைய அந்த பட்டனுடைய எலும்பு. இந்த எலும்பா? ஆமா. ஏடா அப்பா பட்டா, அப்பா பட்டா, ஓ இது என்ன கரடு முரடா தட்டுப்படுது? இது ஆட்டெலும்பா மாட்டெலும்பா தெரியலையா? என் மகன் நெய்யும் பாலும் வாங்கி சாப்பிட்டவன், முழு மண்ணு வளர்ந்தவன். என் மகன் எலும்பு இது இல்லடா. ஆமோ என் மகன் இறக்கல மகனே, ஈரக்கொலை சொல்லுது, ஈரக்கொலை சொல்லுது. என் மகன் இறந்தாமனா எனக்கு வலது கண்ணும் துடிச்சிருக்குமே, துடிச்சிருக்குமே, என் பல்லு கூசி இருக்குமே. ஆமா. என் ஈரக்கொலை பதறி இருக்குமாடா? ஈரக்கொலை பதறி இருக்கும். அப்பா பட்டா, அப்பா பட்டா பொய்யா சொல்லுதே. அடே நீ தம்பியை தேடி எங்கெல்லாம் போனீங்க? நாங்க வடக்கு சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுல இருந்து போவாத இடம் கிடையாது. ஆரிய நாட்டுலாம் சுத்தி பார்த்தாச்சு, தம்பிய காங்கல. மேக்க மலையாளம் போனியலா? அம்மா மலையாளம் போகல, அங்கதான் போகலம்மா. மலையாளத்துல இருப்பாமனு என் மனசு சொல்லுதடா. மலையாளம் போன மருத்துவர வந்தா என் பட்டனோட வாங்க வாங்க, இல்லன்னா அவன் போனது மாதிரி நீங்களும் போங்க. என் மோரையில முழிக்காதங்க. அவன் பார்த்தாரு, அப்பா பட்டேன், குப்பா பட்டேன், அழகு சோமலிங்கப்பட்டேன், சங்கு பட்டன், சரவணப்பட்ட, தர்க்கசோமலிங்கப்பட்டன் எண்ணுகின்றார். ஆமோ மலையாளம் போய் தம்பியை தேடணும்னா ஆமா நம்ம இறைச்சி மீன் ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட மாட்டோம். நம்ம ஐயமாரு. அதனால போகக்கூடிய வழியில கடைக்காடெல்லாம் அப்ப ரொம்ப கிடையாது. இவன் கையில பணம் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, நெடுவ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். நெடுவ சிக்கனோ பிரியாணியோ சிக்கன் ரைஸோ முட்டையோ ஆம்லேட்டோ கோழி பொரிச்சதோ என்ன நமக்கு தேவையோ சாப்பிட்டுக்கலாம். துட்டு தான் வேணும் பையில. மீன் வேணுமா, இறைச்சி வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. கையில துட்டு இருந்தா போற இடத்துல புட்டு வாங்கி சாப்பிடலாம். உருவி 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 செவலிக்கலாம். நெஞ்சு வலியை கேட்கும். அத கையில துட்டு வேணும்ல. அப்படி புட்டு சாப்பிட போய் தானே அவையும் அப்படி இருக்கு. நெஞ்சு வலி கேட்கும். அப்படியா? நெஞ்சு வலி கிடக்குதான் செய்யும் நமக்கு. அதனாலே பட்டன்மார்கள் எல்லாம் வழிபோக்கு பலகாரத்தை எடுத்துக்கொண்டு, ஆமா பட்டன்மார்கள் ஐயர் வீட்டுல என்ன சாப்பிடுவாங்க? சிறுபருப்பை நல்லா வறுத்து அதை திரிச்சு கொஞ்சம் கருப்படிப்பாவும் காய்ச்சி கொஞ்சம் நெய்யும் கையில எடுத்து பசிக்க நேரத்துல ஒரு பாத்திரத்துல அந்த மாவு சிறுபருப்பு மாவையும் அள்ளி போட்டு நெய்யும் ஊத்தி கருப்படிப்பாவு காய்ச்சி வச்சிருக்காங்க பாருங்க. பிணைஞ்சு உருட்டி சாப்பிட்டாங்கன்னா பொரிகிழங்காவா முழுங்கிடுவாங்க. அந்த பசி அமர்த்திக்கிடுமா? அது ஒரு நேரத்தை பசி அமர்த்திக்கிடும். அதோட நிலக்கடலை, கடலை முட்டாய், அச்சு முறுக்கு, அரிசி முறுக்கு இதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம நடுவே என்ன சாப்பிடுவோம்? எங்கன காலிஃபிளவர் பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கன பானிபூரி போட்டிருக்கு, நம்ம அதைத்தான் சாப்பிடுவோம். நம்ம அப்படி சாப்பிட்டு பழக்கம் தான் நமக்கு. கட்டைக்காரு கட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு தட்டு சுண்டல் சாப்பிட்டாச்சு. ஆமா, நீ 7 மத்தியானம் போன குளிக்கிறதுக்கு பொங்கி ஆறி இருக்கு உங்களுக்கு. அதனாலே பட்டன்மார்கள் 6 பேர்களுமாக பலகாரத்தை எடுத்து கொண்டு பட்டன்மார் 6 பேரும் மலையாள தேசத்துக்கு 6 பேரும் பட்டன்மார்கள் மாறபோது மாலை நல்ல கருக்கலாச்சு, மயிரிண்ட வேலையாச்சு, அந்தி கருக்கலாச்சு,
அரைச்சாம நேரமாச்சு கொட்டார கரையதிலே அப்பா பட்டன் சொல்லுதாரே பாடா தம்பி பட்டன்மார்கள் நம்ம அசலூருக்கு வந்திருக்கண்டா வெளியூருக்கு வந்திருக்கோம் நேரமோ இருட்டி போச்சு கேரளாவுல 6-7 மணி ஆயிடுதுன்னா அடுத்த ஊருக்காரங்களை கூப்பிட்டு கேட்பாங்க யாரு எங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க அதனால இந்த இருட்டு நேரம் தம்பியை தேடி போக வேண்டாம் அதோ அந்த ஆத்தங்கரை ஓரத்துல குளித்து நீராடி பெண்கள் உடை மாத்தக்கூடிய பாலடைந்த ஒரு கல் மண்டபம் அந்த கல் மண்டபத்துல நம்ம போய் தங்கி இருந்து நாளைக்கு காலையில தம்பியை தேடி பார்ப்போம் பொழுது விடுதலை தேடி பார்க்கலாம்ல அப்பா பட்டேன் குப்பா பட்டேன் அழகு சோம லிங்கப்பட்டேன் சங்கு சரவணப்பட்டேன் தர்க்க சோம லிங்கப்பட்டன் 6 பேர்களுமாக அந்த பாலடைந்த கல் மண்டபத்திலே வந்து மே துண்ட கீழே விரிச்சு சரி 6 பேரும் படுத்திருக்காங்க ஆமா ஒரு துண்டை கீழே விரிச்சாங்க ஒரு துண்டை இழுத்து மூடினாங்க பட்டன்மார்கள் அசந்து தூங்குகின்றார்கள் ஆமா அந்த நேரம் பார்க்க கொட்டாரக்கரையிலே அரச மன்னர் ராமராஜாவுடைய காதுக்கு சில செய்தி போகுது என்ன போகுது ஒவ்வொரு வீட்லயும் சிறு சிறு களவா போய்கிட்டு இருக்கு ஒருத்தி அண்டா காங்கலா ஒருத்தி சர்வ செட்டி காங்கலங்க வேற கொப்பரே காங்கலங்க சீனாச்செட்டிய காங்கலாங்க வெள்ளை அடிக்க தேய்ச்சி வெளியே கவத்தி போட்டிருப்பாங்க யாரும் தூக்கிட்டு போயிருப்பாங்க நறுக்கு கத்தரிக்க நறுக்கு அருவாமனை காங்கலாங்க அருவாமனை அம்மா சர்வ செட்டியே காங்கலியா அருவாமனை காங்கலனா அருவாமனை ஏன் காணாம போச்சு அப்ப செட்டில இருக்குதுக்கு அதனால ஒண்ணுலாட்ட காணுன்னு சொல்லல சின்னஞ்சிறு கலவனா 1 2 3 கம்மலும் மூக்கத்தி செயின் இப்படி காணாம போய்கிட்டு இருக்கு ஆமா அரச மன்னே ராமராஜாட்ட வந்து கொட்டாரக்கரை மக்கள் எல்லாம் புகார் பண்ணினார்கள் புகார் பண்ணாங்க அப்ப ராமராஜா தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டாரு மந்திரி முத்துப்பட்டா சின்னஞ்சிறு களவா போய்கிட்டு இருக்கு புகார் வருது இதனால் இதுவரைக்கும் என் காவல்ல காகம் பறக்கல கருங்குருவிலாந்தல சிட்டு பறக்கல சிறுகுருவிலாந்தல அட்டம் ஜொலிக்கல அசல் காத்து வீசலை அப்பா ஆமாப்பா என்னன்னு போய் பார்த்துட்டு வாண்டார் ஆமா அப்படியா என்று ஆரிய முத்து பட்ட ஆனை மீது அமர்ந்து கொண்டு சேவக படைகளோடு ஆறாரே முத்து பட்ட ஆறாரே முத்து பட்ட முத்துப்பட்டை மாறபோது சேவக படைகளிடம் சொல்ல முத்து பட்டணுமே சொல்லுவாரா அது சமயம் பாருங்க சேவகரே அவ கல்மண்டபம் தன்னாதில 6 பேர்கள் படுத்திருந்த கல்லர்களும் களவு செய்ய அழைத்து வர வேணும் என்று அப்பா பட்டன் சொன்ன போது அப்படியா ஆட்டும் என்று அப்படியா சேவகனும் ஆறாரே சேவக படைகள் எல்லாம் 6 பேர்களையும் அழைத்தார்கள். ஆமா ஐயா, ஓ நீங்க யாரோ எங்கிருந்து வந்தீங்களோ தெரியாது, கள்ளங்களா திருடங்களா? மந்திரி உங்க 6 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னார். அப்படி இலையும் குலையுமா? யாரையா நீங்கெல்லாம்? கள்ளமார்களா? வாங்க வாங்க வாங்க, எங்க மந்திரி கூப்பிடுதார். அப்படி இலையும் குலையுமா எந்திக்காங்க. பட்டன்மார்கள் 6 பேர்களும் எழுந்தரித்தார்கள். மந்திரி கூப்பிடுதாராம். ஐயா, அப்படி தடபட கூட்டி எந்திச்சு தம்பிய காங்கலன்னு சொன்னா தேடி பார்த்து தந்துருவாரு. துண்ட உதறி வாங்க போவோம் என்ற 6 பேர்களுமே ஆரிய முத்துப்பட்ட முன்னால் வந்தார்கள். ஆமா, இந்த 6 பேரும் தம்பிய தேடி 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 நூலா இழைச்சு போனாங்க.
வத்தலும் தொத்தலுமா ஆளு கறி குளிச்சு குடிச்சும் குடிக்காமலும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் இருக்காங்க. எலும்பும் தோலும் வத்தலும் தொத்தலுமா ஆரிய முத்துப்பட்டேன் செவரு இடிஞ்சானே செவன் கெட்டானு நினைச்சு 12 வருஷம் ஆச்சுல 12 வருஷமா ராசா வீட்டு சாப்பாடு. ஆமா அடேங்கப்பா கப்பங்கப்பா பப்பாளி பழமா இருக்காரு. ஆளு அடையாளமே தெரிய மாட்டேங்குது. 6 பேருக்கும் பட்டமனு தெரியல, முத்துப்பட்டனுக்கு அன்னமனு தெரியல. அடையாளம் தெரியல. அப்ப முத்துப்பட்டன் 6 பேர்களையும் அழைத்தார். தன்னை அண்ணமனு தெரியாம பாருங்கப்பா 6 பேரோ, பாருங்கப்பா 6 பேரோ